என்ன அப்படின்னா, கடவுள் மேல எந்த விதமான நிபந்தனைகளும் நிர்பந்தங்களும் இல்லாத ஒரு பக்தி. அந்த பக்தியை தான் நமக்கு அழகா மனுஷ பக்தியாக நம்ம எடுத்துக்கணும். இப்ப பண்றத மனுஷ பக்தியா எடுத்துக்க முடியாது. இப்ப இந்த 3 பக்தி பார்த்தவா, அதுல அசுர பக்தியிலே வல்லவராக விளங்கிய கஜமுகாசுரன் அப்படிங்கிற ஒரு கொடிய அசுரன் நீண்ட காலம் இறைவனை வண்டி கடுமையான தவம் பண்ணி இறைவன் என்ன வரம் வேணும்னு கேட்டார். கடவுள் என்ன வரம் வேணும்னு கேட்ட உடனே கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்கிறார். எந்த ஆயுதத்தினாலும் நான் சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரம். சிவபெருமான் பார்க்கிறார், எந்த ஆயுதத்தினாலும் மரணம் வரக்கூடாது. கேட்டதும் அந்த வரத்தை கொடுத்துட்டாருங்க. சிவபெருமான் மாதிரி ஒரு கருணையான வள்ளலே கிடையாது. ஒரு குழந்தை பால் கழுதுதுன்னொடனே சுவாமி என்ன கொடுக்கணும்? பால் கொண்டு வந்து கொடுக்கணும். பால் எதுல கொடுக்கணும்? குழந்தை எவ்வளவு குடிக்கும்? ஒரு டம்ளர்ல. சரி, ஒரு சொம்புல குடிக்கட்டுமே. கொஞ்சம் பெரிய குழந்தையா இருக்குதுங்க, அமுல் பேபி மாதிரி குண்டு குண்டுன்னு இருக்குது, அதுக்கு டம்ளர் பால் பத்தாது, சொம்புல கொடு. சரி, அதுவும் பத்தாது, ஒரு அண்டால கொடுக்க வேண்டியது தானே. ஆனா சுவாமி எவ்வளவு கொடுத்தாராம்? பாலுக்கு பாலகன் வண்டி அழுதிட பார்க்கடல் ஈன்ற பிரான்னர். போய் கடல் கொடுப்பாங்களான்னார். என் தகுதிக்கு தக்கவாறு தருகிறேன். உனக்காக இல்லை, என் தகுதி, எனக்கு இவ்வளவுதான் கொடுக்கவே தெரியும். எனக்கு கொடுக்க தெரிஞ்சதே அப்படித்தான், அதனால நான் எனக்கு தெரிந்த வகையில் கொடுக்கிறேன். அவ்வளவு காருண்யமானவர் இறைவன். அப்படி காருண்யமானவர் கேட்ட உடனே அந்த வரத்தை கொடுத்துட்டார். இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், கடவுள் ஏங்க இந்த மாதிரி வரம் கொடுக்கணும்? வரமே கொடுக்காம சாமி ரொம்ப ஸ்ட்ரிக்டா அரக்கர்கள் தவம் பண்ணி இதை கூட அதை கூட கேட்டா எல்லாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்லலாம் இல்ல? சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஒருவன் ஒழுக்கத்தோடு அந்த நியதிகளை கடைபிடித்து யார் ஒருவர் தவத்தை செய்து நிறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை இல்லை என்று மறுக்கும் தன்மை கடவுளுக்கு கூட கிடையாது. இப்ப கடவுள் எதை மதிக்கிறார்? ஒழுக்கத்தை தான் மதிக்கிறார். அதனால்தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு வள்ளுவர் குறள்ல எழுதுகிறார். ஒழுக்கம் மிக 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 முக்கியமானது. ஒழுக்கம் தவறிய பக்தி பக்தியே கிடையாது. பக்தியில தான் ஒழுக்கத்தையே கத்துக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவங்க என்ன பண்ணாங்க? ஒழுக்க நியதியை பக்தியாக மாத்தினாங்க. நாங்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒழுக்கம் அது எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குதுங்க, அது வேற. பக்தி அது வேற. பக்தியில என்ன சொல்றாங்க? காலையில எந்திரி,